வணக்கம். இது தெரிஞ்சா நீங்களும் இனிமேல் வீட்டு வாசல்ல எலும்பிச்சை, மிளகாய் கோர்த்து கட்டுவீங்க. முன்பு நாம் கடைபிடித்து வந்த ஒவ்வொரு சிறிய விஷயங்களுக்குள்ளும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் புதைந்திருக்கிறது. காலப்போக்கில் அவற்றை மறந்து நாம் அதை மூட நம்பிக்கை என கூறத் துவங்கிவிட்டோம். அதில் ஒன்றுதான் வீட்டு வாசலில் எலும்பிச்சை, மிளகாய் கறி சேர்த்து கட்டுவது. வாரம் வாரம் நமது வீடுகளில் வெள்ளிக்கிழமை அன்று வீட்டு வாசலில் தொங்கும் எலும்பிச்சை, மிளகாய் கறி சேர்த்து கட்டுவது வழக்கமாக இருந்தது. புதியதை கட்டிய பிறகு பழையதை யார் காலிலும் படாதபடி வேறிடத்தில் வீசிவிட வீட்டில் உள்ள பெரியவர்கள் கூறுவார்கள். ஏன் இதை நமது முன்னோர்கள் செய்தனர்? இதன் பின்னணியில் மறைந்திருக்கும் அறிவியல் காரணம் என்ன? அலட்சுமி, எலும்பிச்சை, சிவப்பு மிளகாய் கறி சேர்த்து வீடு, அலுவலகம் வாசலில் கட்டுவது ஏன் என்று கேட்டால் பெரும்பாலும் அனைவரும் அலட்சுமி கதை கூறுவார்கள். அலட்சுமி என்பது மூதேவி என அறியப்படும் லட்சுமியின் தங்கையாவார். இவர் வீட்டில் உள்ள செழிப்பை எடுத்து சென்று விடுவார் என்ற கதை ஒன்றை கூறுவார். மூட நம்பிக்கை. அலட்சுமி புளிப்பு, காரம், சூடான பொருட்களை விரும்புவார். அதனால் வீட்டு வாசலில் எலும்பிச்சை, மிளகாய் கறி சேர்த்து கட்டி வைப்பதால் அவருக்கு பிடித்தமான இவற்றை சாப்பிட்டுவிட்டு வீட்டிற்குள் நுழையாமல் சென்று விடுவார். இதனால் செழிப்பு தங்கும் என நம்பினர். அறிவியல் என்ன கூறுகிறது? எலும்பிச்சை மற்றும் மிளகாயில் விட்டமின் சி நிறைய இருக்கிறது. இதில் கயிறு கோர்த்து கட்டும்போது காட்டன் கயிறு அந்த ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சிக்கொள்ளும். மெல்ல மெல்ல அது ஆவியாகி வெளிப்படும். ஆரோக்கியம். இவ்வாறு வெளிப்படும் காற்றை சுவாசிப்பதால் சில ஆரோக்கிய நன்மைகள் இருக்கின்றன. எலும்பிச்சை, மிளகாயிலிருந்து வெளிப்படும் வாசத்தை தாண்டி இது நச்சுக்கள் வீட்டுக்குள் நுழையாமல் பாதுகாக்கின்றன. இதனால் நோய் தொற்றுக்கள் அண்டாமல் பாதுகாப்பாக இருக்க முடியும். இது என்ன லாஜிக்? சிலர் இப்படி வாசலில் கட்டி வீசிய பழைய எலும்பிச்சை, மிளகாயை காலால் மிதிக்கக்கூடாது, மிதித்து விட்டால் கால்களை கழுவாமல் அப்படியே வீட்டிற்குள் வரக்கூடாது என கூறுவர். கலற்றி எறிந்த பழைய எலும்பிச்சை, மிளகாய் நிறைய நச்சுக்களை உள்தாங்கியிருக்கும். இதை மிதித்து அப்படியே வீட்டிற்குள் வந்தால் நச்சுக்கள் பரவும் என்பதால் தான் இதை மிதிக்கக்கூடாது என்றார்கள். வேறு கருவிகள். இன்று வீட்டில் நச்சுக்கள் அண்டாமல் இருக்க பல பூச்சிக்கொல்லிகள் வந்துவிட்டன. ஆனால் ரசாயன கலப்பு கொண்ட அவற்றை நாம் சுவாசிப்பதால் நாள்பட சுவாச கோளாறுகள் உண்டாகும். ஆனால் இந்த இயற்கை முறையால் உடல்நல கோளாறுகள் ஏற்படாது நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். அப்படி ஏற்படவும் வாய்ப்புகள் இல்லை. மருவியது. ஏதோ காரணத்திற்காக கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு செயல்பாடு பிற்காலத்தில் மூட நம்பிக்கை, ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே செய்ய வேண்டியது என மருவிவிட்டது என்பதுதான் உண்மை. மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.